தாவேக்கக்காரங்களும் தளபதி விஜய் அவர்களும் மாணவர்களை வெறும் வாக்கு வங்கியா மட்டும் தான் பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு சமூக வலைதளத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, கடந்த 2023 வருஷத்துல இருந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அதுல அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தொகுதி வாரியா அவங்கள தேர்வு செஞ்சு அவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு வந்தாங்க. இது மக்கள் மத்தியில பெரிய இம்பாக்டையும் கிரியேட் பண்ணிச்சு. பரவாயில்ல, விஜய் நல்லா பண்றாரு, மாணவர்களை ஊக்குவிக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப தேர்தல் முடிஞ்சிட்டு, தேர்தல் ரிசல்ட்டும் வந்துட்டு, தளபதி முதலமைச்சராகவும் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள், இதுக்கு தேவைக்க சார்பா தளபதி விஜய் சார்பா அவங்க தொகுதி வாரியா மாணவர்களை கூப்பிட்டு வந்து பரிசு கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போ மக்கள் மத்தியில எழும்பி இருக்கு. ஏன்னா அதை பத்தி இதுவரை எதுவுமே பேசல. ஏன்னா இப்போ அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். தளபதி விஜய் கையில, அதுவும் நம்ம முதலமைச்சர் கையினால நாம பரிசு வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வமும் அந்த ஒரு ஏக்கமும் இருக்கும். அதை விஜய் நிறைவேற்றுவார் அப்படின்னு நினைக்கிறேன். மக்களை நீங்க சொல்லுங்க, விஜய் இதை பண்ணணுமா வேண்டாமா?